எல்லாவற்றையும் அனுபவிக்க என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாமே என்ன செய்யாது, எனக்கு தகுதியாகிறது. அடுத்து, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். தேவ பிள்ளைகளே, மனுஷனுக்கு எல்லாம் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். ஆண்டவர் இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இப்போ வலது பக்கம் போகணும்னு நினைச்சா, மனசில் நினைச்சா வலது பக்கம் கால் போகும். இடது பக்கம் போகணும்னு நினைச்சா இடது பக்கம் போகலாம். முன்னாடி போகணும்னு நினைச்சா என்ன செய்யலாம்? முன்னாடி போகலாம். பின்னாடி போகணும்னு நினைச்சா என்ன பண்ணலாம்? போக முடியுதா இல்லையா? ரிவர்ஸ் கேர் போடு அப்படின்னா ரிவர்ஸ் போகும் வண்டி. ஃபார்வேர்டில் போனால் ஃபார்வேர்டு போகும். ரைட்டில் திரும்பினா ரைட்டு போகும். போகுதா இல்லையா? உங்கள் மைண்டு அந்த பக்கம் பாரு அப்படின்னு சொல்லி மனசு சொல்லுது, உடனே அந்த பக்கம் பார்க்கணும். பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் நாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்யறதுக்கு நமக்கு அதிகாரம் உண்டு. ஆண்டவர் முழு அதிகாரத்தையும் தந்திருக்கிறார். ஆகவே இதெல்லாம் செய்யறதுனால ஆண்டவர் இல்லை நம்ம நினைக்க கூடாதுங்க. அதுக்கு அடிமையும் ஆகக்கூடாது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லாம் தகுதியாராது. மனுஷனுக்கு ஒரு தகுதி இருக்கு, அந்த தகுதியில தான் நிற்கணும். அப்பதான் மனுஷன் என்று சொல்லப்படுவான். இந்த அதிகாரம் உள்ள வாசிச்சோம் நம்ம, அதில் கிளியராக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து, ஒன்றுக்கு நான் அடிமையாக கூடாது. அதிகாரம் இருக்கு, குடிக்கு அடிமையாகக்கூடாது, வேற மொபைலுக்கு, இன்னும் வேற பழக்க வழக்கங்களுக்கு, எந்த காரியத்தையும் அடிமையாகக்கூடாது. அடிமை ஆயிட்டோம்னா நம்ம மனித தன்மையை இழக்கிறோம்னு அர்த்தம். ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக இருக்கும். நீங்கள் ஒரு மனசில் என்ன நினைக்கிறேன்? நான் தான் பெரிய ஆள் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் அடிமையெல்லாம் இருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை சுதந்திரவாளியாக படைத்திருக்கிறார். மகனே, நீ நல்லதை நல்ல பங்கை தெரிந்து கொள்ளு. மார்த்தாள் மரியாளை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நீ ஏன் கெட்ட பங்கை தெரிந்து கொள்ற? நீ நல்லதை தெரிந்து கொள்ளு. உனக்கு அதிகாரம் இருக்கு, நான் எடுத்து தர முடியாது. இது உனக்கு நான் திறமையை தந்திருக்கிறேன், உனக்கு ஞானத்தை தந்திருக்கிறேன், உனக்கு புத்தியை தந்திருக்கிறேன், உனக்கு பார்வை தந்திருக்கிறேன், உனக்கு கையை தந்திருக்கேன், காலை தந்திருக்கேன். நீ தான் என்ன செய்யணும்? நல்ல வழியையும் நல்ல காரியங்களை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். எல்லாம் செய்ய முடிஞ்சாலும் எல்லாம் செஞ்சுட்டு இருக்க கூடாது. அது நம்ம தகுதியும் இல்லை, அது நம்மளை அடிமைப்படுத்தும். வாசிக்கலாம் ஒரு சில வசனங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6:14. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இங்க என்ன வேதம் சொல்லுது அப்படின்னா, நியாயப்பிரமாணம் கிருபை. நியாயப்பிரமாண காலம் இது என்ன காலம்? கிருபையின் காலம். அப்ப கிருபையின் காலத்துல கட்டுப்பாடு கிடையாது. என்ன கட்டுப்பாடு கிடையாது? யாருக்கா தெரியுமா? பாரம்பரிய கட்டுப்பாடுகள் கிடையாது. அப்படி என்றால் அன்றைக்கு தீட்டு இருந்துச்சு, இன்னைக்கு தீட்டு இல்லை. அன்றைக்கு குறிப்பிட்ட ஆகாரங்கள் சாப்பிடக்கூடாது, இன்னைக்கு எல்லாம் சாப்பிடலாம். இயேசு நாமத்தில் எல்லாம் சாப்பிடலாம். அதனால தான் அவர் சொல்றார், எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, பார்த்து பண்ணு. எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, அந்த அறிவை நம்ம தெரிஞ்சிருக்கோம், அதை பண்ணு. தீமையான ஒன்று செய்யாத, உன் உடம்பை கெடுத்துக்காதுன்னு சொல்லி தெளிவாக சொல்லிருக்காரு. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் இப்போ கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறோம். கிருபையில் அன்பு நிறைஞ்சிருக்கு. ஆண்டவருடைய அன்புனால கீழ்ப்படி. நியாயப்பிரமாணத்தில் அப்படி கிடையாது. நீ ஒரு தவறு செஞ்சா அதுக்கு என்ன செய்யணும்? பரிகாரம் செலுத்தணும். என்னங்க பண்ணணும்? ஆமா, இப்போ பாவம் செஞ்சா என்ன பண்ணணும்? நீங்க பாவம் செஞ்சிருக்கீங்களா இல்லை யாருக்கு தெரியாம? யாருக்கும் தெரியாது. யார்? ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம்? ரகசியமா நம்மளை அவமானப்படுத்தாத ஆண்டவர், உங்க பாவங்களை ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்படி பேசிட்டேன் எடுத்துட்டேன் சொல்லி மன்னிப்பு உதடுகளின் பலிகளால், சோத்திர பலிகளால் ஆண்டவரத்தில் சோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தில் ஆண்டவர் தெரியப்படுத்தி நாம மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இதான் கிருபையின் காலம். உடனே கிருபையால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி, தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி அவனுக்கு இறங்குவார் ஆண்டவர். எத்தனை புரியுது நான் சொல்றது? ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது. இருதயத்துக்கு ஏற்றபடியெல்லாம் இல்லை, பலிக்கு ஏற்றபடி தான் அங்கே கிடக்கும். பாவங்க, நான் ரொம்ப நல்லவங்க, மனம் திரும்பிட்டு, என்ன நீ பலியை கரெக்டாக பண்ணுவோம், ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அது தப்பு, ரெண்டாவது பலியை பண்ணும். இப்போ இன்னைக்கு அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மக்கள் நடுங்கி போயிருப்பாங்க. என் பலி ஏற்றுக்கொள்ளப்படுமோ, ஆண்டவர் முகர்வாரோ, அது அக்கினி பற்றி எரியுமோ, அது கரெக்டாக நான் பண்ணுனேனா என்று சொல்லி மக்கள் ஐயத்தோட பயத்தோட பண்ணுவாங்க. இன்னைக்கு என்ன? காலை நீட்டி உட்காந்துக்கிறோம். எப்படி இருக்கும் சொல்லுங்க?
காலு நீட்டி இருக்கும், வடக்கம் நீக்கிட்டு இருப்போம், தெக்க நீட்டி இருப்போம், கையை ஊனிக்கிடுவோம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ என்ன பிரச்சனை இல்லை, கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், தப்புன்னு கிடையாங்க, அடிக்கணும் மாட்டார். சிலர் நல்ல ஆழ்ந்த தியானத்திலேயே கர்த்தருடைய வசனத்தை கேட்பாங்க, கர்த்தரை அடிக்கணும் மாட்டார். என்ன சொல்ற, உண்மை தானே இல்லையா? ஆழ்ந்த தியானத்தில் கேட்பாங்க, பிரச்சனையே கிடையாது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கு சுதந்திரமாய் நாம் ஆராதிப்பதற்கு செயரில் உட்காந்து கேட்கலாம், ஜெபம் பண்ணலாம், உட்காந்து ஜெபம் பண்ணலாம், நடந்து ஜெபம் பண்ணலாம், இது எல்லாம் சுதந்திரம். இன்னைக்கு எவ்வளவு கிருபை தந்திருக்காரு பார்த்தீங்களா? கண்ணை மூடிட்டு ஜெபம் பண்ணலாம், கண்ணை திறந்துட்டு ஜெபம் பண்ணலாம். அப்புறம் ஏன் கண்ணை மூடி ஜெபம் பண்ணி ஏன் சொல்றாங்க? பைபிள்ல எங்கேயாவது கண்ணை மூடி ஜெபம் பண்ணு இருக்கா? இருக்கா? சரியா யோசிக்கிறாரு, கரெக்டா சொன்னாங்க. கண்ணை மூடி பைபிள்ல ஜெபம் பண்ணு இருக்கா? 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 இருக்காப்பா? இருக்கா பிரதர்? இல்லையோ? இல்லையா? கண்ணை மூடி ஜெபம் பண்ணுன்னு பைபிள்ல இல்லை. ஏன் இல்லை? அப்புறம் ஏங்க நீங்க சொல்லாத கற்பனையை சொல்றீங்க, கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்கன்னு ஏன் சொல்றீங்க? நிறைய பேர்ல கமெண்ட், அந்த பாஸ்டர் கண்ணை திறந்து வச்சு ஜெபம் பண்ணாரு. எங்கடா கண்ணை மூடி ஜெபம் பண்ணணும்னு இருக்கு? அவர் ஊழியக்காரர் மற்றவங்களை கண்ணை மூடி ஜெபம் பண்ண வைக்கிற, எதுக்கு அப்படி பண்றாங்க சொல்லுங்க? எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னா, இந்த ஊழியக்காரன் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நீ கண்ணை மூடுனா உன் கவனம் செதறாது, கவனம் செதறாம இருந்து நீ ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்காக. கண்ணை மூடி திறந்து பிறக்க பார்க்காம நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளு, கண்ணை மூடி ஆண்டவரை பாரு. அப்ப நிறைய பேர் கண்ணை மூடினாதான் ஆண்டவர் தெரிவாரா, இந்த மாதிரிலாம் குதர்க்கமெல்லாம் கேட்பாங்க. அதற்காக அல்ல, ஒரு ஜெபம் நடத்தும் போது இந்த ஊழியக்காரர் உங்களை நடத்துறாரு, நீ இடது பக்கம் திரும்ப, வலை பக்கம் திரும்ப, கையை தூக்கு, உட்காரு, ஜெபம் பண்ணு, ஆராதனை பண்ணு, நீ வேண்டுதலை பண்ணுன்னு சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, இப்படி சொல்லி இந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதுக்காக. ஒரு டாக்டர் பிள்ளைகிட்ட சொல்றது மாதிரி, ஏம்மா உட்காரு, கையை காட்டு, ஊசியை போடணும், அதை பண்ணு, இதை பண்ணு, நீ இதை சாப்பிடக்கூடாது. எதுக்கு சொல்றாங்க? அந்த பிள்ளைக்கு உடம்பு என்ன செய்யணும், சரியாகணும், அதுக்காக தான் சொல்றாரு. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மள்கிட்ட அப்படி சொல்றாங்க. ஆகவே இப்படிதான் பண்ணும் கிடையாது. கிருபையின் காலத்துல எப்படி வேணா பண்ணலாம். ஆனா என்ன பண்ணணும், ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டிய, அதான் சபை ஒழுங்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு சபையில முழுசா அவ்வளோ பேர் வெள்ளை அடிச்சு விட்டுருவாங்க, நீ வெள்ளை துணி தான் கட்டிட்டு வரணும், யூனிஃபார்ம். ஏன்னா பரலோகத்தின் சாயல். ஒரு சில சப்பில் வெள்ளையும் கொடுக்க வச்சு நகையும் கலத்திரு, அது பூமிக்குரியது, அது நீ போடாதன்றாங்க. அது அவங்க விருப்பம், பிரச்சனை இல்லை. ஒரு சில சபைகளில் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இப்படி தான் முழங்கால் நின்று மட்டும்தான் ஜோமன்னு சொல்லுவாங்க. நம்மள யாரும் அப்படி பண்ணுறோமா? எங்கெல்லாம் முழங்கால்லாம் காய்ப்பு வந்துடும், இங்கே யாரும் பண்ணுறதே இல்லை. அப்படி தான் பண்ணணும். நான் பணிந்து குனிந்து முழங்கால், அது ஒரு ஒழுங்கு. ஆனால் அது ஒரு ஒழுங்கு. அப்போ தான் முழங்கால் நிற்கும் போது ஒரு ஃபீல் உருவாகும். ஓகே, நம்ம தாழ்த்துற ஒரு ஃபீல். நம்ம முட்டு மடக்கி கீழே உட்காந்து ஜெபம் பண்ணும்போது அது ஒரு மகிமையாக இருக்கும். அதை நம்ம இனி ஜெபம்னு சொல்லும்போது நம்ம எல்லாரும் அப்படி பண்ணணும், சரிங்களா? நீண்ட ஜெபம் பண்ணிடக்கூடாது யாரும், அப்புறம் அவங்க முட்டு வலிக்கும். அதனால் இப்போ மயக்கம் போட்டிருப்பான், அதை வேற எழுப்பணும் போகிறோம், நமக்கு அது நிறைய வேலை ஆயிடும். அதனால் ஓரளவுக்கு முழங்காலில் போட்டு காலை ஜெபத்தில் அதை பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போ நம்ம சுதந்திரமா ஜெபம் பண்றதுக்கு, சுதந்திரமா ஆராதிக்க காரணம் கிருபையின் காலத்தில் இருக்கிறபடினால். ஆகவே தான் நம்ம என்ன பண்ணாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, பார்த்துக்கிட்டு உடனே தண்டனை தராம நியாயத்தீர்ப்பு நாள் வரைக்கும் விட்டுறாரு. ஏன்னா அதுக்குள்ளால இவன் என்ன பண்ணிடுவான், மனம் மாறிடுவான். என் பிள்ளை மனம் மாறிடுவான். நாள் இருக்கு, ஆண்டவர் வருகிறேன்னு சொல்லி தாமதம் பண்றதுக்கு காரணம், ரீசன் இதுதான் சொல்லி வேத வல்லுநர் சொல்றாங்க. அவர் ஏன் தாமதம் பண்றாருன்னா, 2 பேர் கூட மனம் திரும்புவாங்கல்ல, 2 பேர் கூட ஆசீர்வதிக்கப்படுவாங்க, 2 பேர் கூட பரலோகத்துக்கு வருவாங்க. இன்னைக்கு பாவம் செஞ்சு நாளைக்கு மனம் திரும்புவோம், சான்ஸ் கொடுப்போம், இந்த வருஷம் ஒரு வாட்டி விடுவோம், அடுத்த வருஷம் கூட பார்த்துக்கிடுவோம். அப்பப்போ ஆண்டவர் பைபிளில் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றிட்டே இருக்கிறாரு. திடீர் பூகம்பம் வரும், பார்த்துருக்கீங்களா? வேதம் சொல்லு, கடைசி நாட்களில் பூமி எதிர்ச்சிகளும் கடல் கொந்தளிப்பும் அலைகளும். நம்ம தான் பேர் வைக்கிறோம் சுனாமின்னு, ஆனால் வேதம் சொல்ல கடல்லாம் கொந்தளிக்கும்னு சொல்லியிருக்கு. கொள்ளை நோய் வரும், கொரோனா தான் நம்ம தான் பேர் வச்சிருக்கோம், ஆனால் அது பேர் கொள்ளை நோய். கொத்து கொத்தா ஜனங்கள் சாவுறது கொள்ளை நோய். திடீர்னு பூமி என்ன செய்யும், அதிர்ச்சி. அப்புறம் என்னது, நிலச்சரிவு. வீடுகள்லாம் பெரிய பெரிய லட்சக்கணக்கில் கட்டின வீடுகள்லாம் அப்படியே மண்ணுக்குள்ள அப்படியே பதிஞ்சு போயிருது. வீட்டில் படுத்துருந்து அத்தனை வயநாட்டில் நடந்த நிகழ்வை பார்த்தீங்களா? இன்னும் இந்தியாவில் எத்தனையோ ஆபத்துகள், உலகத்தில் எத்தனையோ அழிவுகள். இதெல்லாம் பார்க்கும்போது, இதெல்லாம் கேட்கும்போது நம்ம பைபிள் படிச்சிருக்கும் ஞாபகம் வரும். அங்கே பைபிளில் சொல்லப்பட்டிருந்துச்சு, நடக்குது, உஷாராய்க்கணும்,
எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு டைம் நமக்கு கூட. அந்த இத்தனை பேர் செத்தாங்க, நான் சாகல, உயிரோடு இருக்கிறேன். நான் மனம் திரும்ப வேண்டிய அவசியத்துல இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு நாள் தந்திருக்கிறார் ஆண்டவர், எனக்கு ஒரு நாளை கூட்டி தந்திருக்கிறார். நாளைக்கு மனம் திரும்பலாம், நாளை கழிச்சு வரலாம் சர்ச்சுக்கு நினைக்காம இன்னைக்கே மனம் திரும்ப வேண்டும்ங்கிற உணர்வை தான் அந்த நிகழ்வுகள் தெரிவிக்கிற நான் புரிந்து கொள்வேன். நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். இதைத்தான் செய்யணும். ஆகவே நம்முடைய கனவுகள், நம்முடைய காரியங்கள், எதிர்காலம் எல்லாம் இருக்கட்டும். அது ஒரு பக்கத்தில் போயிட்டு இருக்கட்டும். அது சோம்பேறித்தனம் பண்ண வேண்டாம். உழைச்சிக்கிட்டு இருப்போம், முன்னேறிக்கிட்டு இருப்போம், வாழ்க்கையில் வீடு வாங்குவோம், பொருள் வாங்குவோம், போயிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு பக்கம் எப்பொழுதும் ஆண்டவர் இன்றைக்கு வந்தா நான் போறது மாதிரி என்னையும் குடும்பத்தையும் நான் தயார் பண்ணிக்கணும். அல்லேலூயா. அதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். அதுதான் அந்த பணி. ஆகவே தான் காலையில சாயங்காலம் உங்களை விடாம வந்துருங்க வந்துருங்கன்னு கூப்பிடுறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, நம்மளால ஏதோ முடிஞ்சது இவ்வளோ செஞ்சு விட்டுட்டோன்னா நீங்க தப்பி போயிருவீங்க. அதுக்காகத்தான் விலை மதிக்க முடியாத கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து 2வது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கலாத்தியர் நிருபம் 5வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலேயே நிலை கொண்டிருங்கள். அப்போ ஏற்கனவே என்ன வாசிச்சோம்? நியாயப்பிரமாணம் ஒரு அடிமைத்தனத்துல இருந்தோம், அடிமையா தான் இருந்தோம். அங்க கையை நீட்டக்கூடாது, காலை நீட்டக்கூடாது, நிக்கணும்னா எத்தனை மணி நேரம் நின்றுதான் ஆகணும். ஆசாரியம் சொல்றது அப்படியே என்ன செய்யணும்? கேட்கணும். இல்லைன்னா கர்த்தருடைய கரம் எங்க என்ன செய்யும்? இறங்கும். கோராக கூட்டம் எங்க போவாங்க? எப்படி போவாங்க? பூமி 2ஆ பிளந்து எங்க போவாங்க? எங்க போவாங்கன்னே தெரிய உள்ள போயிடுவாங்க. அப்ப என்ன நடக்குது? அடியில போயிடுவாங்க. சர்ச்சை பழக்கம், பூமி பழக்கம், எல்லாம் பழக்கம். இன்னைக்கு ஒன்றும் பழக்க மாட்டேங்குது, வாய் தான் பழக்குது கொட்டாயாட்டு. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இதனால் நம்ம என்ன பண்றோம்? எப்போண்டா பிரசங்கத்தை முடிப்பார் அப்படின்னு நம்ம இருப்போம். அந்த நிலைமை என்ன? இப்போ கொஞ்ச நேரமாவது பிரசங்கத்தை கேட்பேன், உறக்க வரத எலும்பி நில்லுங்க, நடங்க. ஆனா என்ன பண்ணுங்க? கேட்டுருங்க. காதுள்ளவன் காதை உறங்க விடாதீங்க. அதான் என்னுடைய இது. பாருங்க, நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுவாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இப்ப என்னத்துல இருக்கோம்? நாம எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் எனக்கு கொடுத்திருக்கிற சுவாதீன நிலைமையில இருக்கிறோம். நம்மளை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. கட்டுப்படுத்த எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. நீ இதைத்தான் செஞ்சாகணும்னு சொல்லி யாரும் சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. நான் பிடிச்ச உணவு சாப்பிடலாம், பிடிச்ச இடத்துக்கு போடலாம், என்ன வேணாம் பண்ணலாம், பாவம் செய்யலாம், பரிசுத்தமா வாழலாம், நேர்மையா இருக்கலாம், திருடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அது உங்க கையில தந்திருக்கும். அதனால நீங்க மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு போகாதீங்கன்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு ஜனங்கள் எப்படி போறாங்க? கண்ட விக்கிரகங்களுக்கு கீழே போய் உட்கார்ந்து மறுபடியும் போய் அடிமைப்பட்டு கொண்டு கல்லுக்கு மண்ணுக்கு அடிமைப்பட்டு. இது செய்யாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அது பழைய ஏற்பாடு, பழைய காலம். நீங்க திரும்பி வாங்க, சுவாதீனத்துல இருங்க, உங்க அதிகாரத்தை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க, உங்களால நல்லது செய்ய முடியும்னு சொல்றாரு. இன்னொரு வசனம் வாசிக்க வேக மாட்டேன் பாருங்க. ரோமர் 14ஆம் அதிகாரம் விசுவாசத்தினாலே 1ஆம் வசனத்துல 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தில் நீங்க என்னெல்லாம் செய்யணும் பாருங்க, என்னென்ன செய்யக்கூடாது பாருங்க. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள். ரோமர் 14:1 ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமலும் இருங்கள். கவனிங்க, இது எதை குறிக்க அப்படின்னா, விசுவாசத்துல பலவீனனை சேர்த்து கொள்ளுங்கள். விசுவாசத்துல பலவீனன் யாரு? ஆண்டவர் சொன்னார் பாத்தீங்களா, அற்ப விசுவாசிகளேன்னு ஒரு விஷயம் சொன்னாரு. எதனால சொன்னார் அப்படி? அவங்க விசுவாசத்துல பலப்படல, அவங்க புதிய விசுவாசி, அவங்க ஆண்டவருக்குள்ள பலப்படாம இருக்கிறதுனால விசுவாசத்துல பலவீனர்கள். ஒரு அலை அடிச்சோன்னு ஐயோன்னு கத்துறாங்க. ஒரு அலை தானே அடிச்சு. பொது மனுஷன் சொல்றான், 6லும் சாவு 100லையும் சாவு. என்னன்னா, நம்ம தேவனுடைய பிள்ளைங்க, பொது அறிவும் இருக்கு, ஆண்டுடைய அறிவும் இருக்கு. அது நம்ம வளரவே இல்லை, பேசிக்கா இருக்கும். அதனால
எத்தனை சின்ன பிரச்சனை வந்தாலும் ஐயோ நான் வரல, ஐயோ இனி நான் வரல, சர்ச்சுக்கு வரல, இனி நான் இந்த பைபிள் வேண்டாம், இனி வேதம் வாசிக்கணும், பிரச்சனை சமாளிக்க முடியல. எங்க ஓடுவீங்க? வளர வேண்டாமா? எதிர்க்க வேண்டாமா? போரிட வேண்டாமா? எனக்கு இருக்க பிரச்சனை உங்களுக்கு சொன்னேன்னா, நீ இன்னும் உயிரோடவா இருக்க, எப்படிங்க உயிரோட இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன பேட்டி எடுப்பீங்க. அல்லேலூயா. எப்படிங்க உயிரோட இருக்கீங்க நீங்க, ஆச்சரியமா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டோடைய பார்வை லேசான காரியம். எனக்கே உங்க விஷயங்கள்லாம் லேசா தான் தெரியும். ஏன்னா நம்ம அதோட பெருசாட்டு பட்டாச்சு. கேம் விளையாடி இருக்கீங்களா? நீங்க மொபைல்ல கேம் விளையாடி இருக்கீங்களா? பட்டன் மொபைல்ல ஒரு மொபைல் கேம் உண்டு, விளையாடி இருக்கீங்களா? யாரெல்லாம் அப்படி விளையாடி இருக்கீங்க? முன்னாடி ஐயா விளையாடிருக்கீங்க, நீங்க விளையாடி இருக்கீங்க. போக போக அது ஸ்பீடா போயிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸ்பீடா போய் 10 லெவல்ல எல்லாம் போச்சுன்னா பயங்கர ஸ்பீடா போகும் அந்த பட்டன் மொபைல்ல. அந்த ஸ்பீடா போய் தோத்த பிறகு மறுபடியும் முதல்ல இருந்து வரணும் பாருங்க, டெட் ஸ்லோவர். நம்ம தூங்கிட்டே விளையாடலாம், ஈஸியா இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆனா முதல்ல விளையாடுறவனுக்கு அந்த ஃபர்ஸ்ட் லைன் எப்படி இருக்கும்? எப்படி இருக்குங்க? கஷ்டமா இருக்கும். இது என்ன டக்கு டக்குன்னு போய் இடிச்சுட்டு நிற்பான். ஆனா 10 லைன் விளையாடிட்டு வந்தவனுக்கு அது எப்படி இருக்கும்? 9 லைன் வரைக்கும் அவனுக்கு ஈஸி தான். அவனுக்கு 10ஆம் லைன் தான் அவனுக்கு கஷ்டமா இருக்கும். இப்போ 10 வரை 100 வரை விளையாண்டவனுக்கு இந்த 10ஆவது லெவல் எப்படி இருக்கும்? அவனுக்கு ஒத்த கையில் விளையாட்டி போயிட்டே இருப்பான், அவனுக்கு ஒரு விஷயமே இருக்காது. பிரைஸ் தி லார்ட். பவுல் சொல்றார், நான் அதிகம் பட்டவன் அதிகம் பேசுகிறேன். இது உங்களுக்கு லேசான காரியம், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நினைப்பாங்க சிலர், நம்ம இவ்வளவு பெரிய இது சொல்றோம், அவங்க ஒண்ணுமே பெருசா எடுத்துக்கல. அது பெருசு இல்லை, அது எடுக்க வேண்டிய விஷயமே இல்லை. அதுல இருந்து வெளியே வந்துட்டா போதும், நீங்க தப்பிடலாம். அல்லேலூயா. தப்பிடலாமா இல்லையா? ஒரு விஷயமே இல்லை. லெவல் இன்னும் எவ்வளவு கிடக்கு. அதுதான் ஆண்டவர் சொல்வாரு இதைய பார்த்து, நீ காலாட்களோடு ஓடும் போதே களைத்து போனால் குதிரைகளோடும் ரதங்களோடும் எப்படி ஓடுவ? இனி போக வேண்டிய தூரம் எவ்வளவு இருக்கு, இப்பவுமே நீ களைத்து போனால். பிரைஸ் தி லார்ட். முன்னாடி நடைபயணம் தான் நிறைய இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த நடைபயணத்தில் இருக்கும்போது அடிக்கடி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம், இன்னும் எவ்வளோ தூரம் போக வேண்டிய இருக்கு, நீ இப்படி நடந்தா எப்படிடா போக முடியும்? சின்ன பிள்ளைகளை பார்த்தோம், மற்றவங்களை பார்த்து சொல்லுவோம், ஐயா கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, எவ்வளோ தூரம் கிடக்கு வள்ளியூருக்கு, நீ இப்படி நடந்துட்டு இருந்தா சீக்கிரவா, சந்தை முடிகிறதுக்குள்ளே போகணும். எப்படி? சந்தைக்கெல்லாம் நடந்தான் போவாங்க, சந்தை முடிகிறதுக்குள்ளே போகணும். நடந்தா போனால் மனசுலையோ கற்பனையிலையோ எந்த வண்டி வரும், எதுலேயும் வண்டியில் போகணும் எண்ணமே அவங்களுக்கு வராது. நடந்து தான் போகணும், நடந்தா வரணும். அப்போ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, நம்ம இத்தனை மணிக்கு கிளம்புனா இத்தனை மணிக்கு திரும்பி வரலாம். அப்படி தான் வச்சுருந்தாங்க. பல மைல் தூரம் நடந்து போயிட்டு வந்துடுவாங்க. இன்னைக்கு என்னது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டுக்கு பெட்டு வரைக்கும் என்ன போகுது, என்னங்க போகுது? இஎம்ஐயில் வாங்கின பைக்கு போகுது. எங்கே போகுதுங்க? பெட்டுக்குள்ளே போய் நிற்குது. இந்த மனுஷனுக்கு தசையாவது பிடிக்காம இருக்குமோ? ஒன்று எல்லாம் பிடிக்க தான் செய்யும். ஏன்னா இறங்கி நடக்கிறதே இல்லை, பூரா வண்டியில தான் சுற்றுறோம். அப்போ காலாட்களோடு ஓடும்போது களைத்து போனால் குதிரைகளோடும் ரதங்களோடும் எப்படி ஓடுவான்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா இனிமேலாம் இருக்கு. அப்போ இதில் எல்லாம் நீங்க நிலைத்து நிற்கணும்னா, பலப்பட்டு நிற்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்? இதை படிக்கணும். காலையில் என் கூட வாங்க, பைபிளை படிங்க. அல்லேலூயா. எனக்கு அப்பப்போ ஒரு அதிகாரம் வாசிக்க டைம் தாங்க, அதே நான் கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். சண்டை போடாமல் எனக்கு ஒன்று தரணும். பைபிளை படிங்க, காலையில் வாங்க. அல்லேலூயா. யாரும் அப்படியே வீடியோ ஆன் பண்ணி வைக்காதீங்க தயவு செய்து. என்ன பண்ணுங்க, வீடியோ ஆஃப் பண்ணுங்க. மக்களுடைய கவனம் என்ன செய்யுது? செதறுது. காலையில் உங்களை பார்த்த மக்கள் பயந்துடக்கூடாது. இதை பிசாசை பார்க்குற மாதிரி என்ன பயந்து போன கிழக்கில் போட்டுறக்கூடாது. சரியா? நம்ம அப்படி தானே இருப்போம், மேக்கப் இல்லைன்னா காலையில் இல்லைன்னு. அதனால் அதையும் பார்த்துக்கணும். ஆனால் என்ன செய்யுங்க, இந்த பைபிளை படிங்க. பிரியமானவர்களே, இந்த பைபிளை படிச்சிங்கன்னா சாத்தான் எங்கே அடித்தாலும் இங்கே பைபிளை சொல்லும், இவன் இங்கே அடிச்சிருக்கான்னு சொல்லும், கரெக்டாக சொல்லும். நம்ம அதுலேருந்து தப்பிச்சு வந்தோம். இதுதான் அந்த பைபிளுடைய வார்த்தையுடைய ஒரு பெரிய செயல். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா யார் அடிச்சா அப்படிங்கிறத கிளியர் அந்த வேதம் சொல்லும். நம்ம அதில் சரியாகி நம்ம வந்துட முடியும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, பைபிளை படியுங்கள். அடுத்து வாசிக்கலாம். ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான். பலவீனனோ மரக்கரிகளை மாத்திரம் புசிக்கிறான். இங்க நிறைய ஒரு வாக்குவாதம்.
ஒரு மூத்த விசுவாசி, பைபிளை அறிந்தவங்க அறியாதவங்கள ஒரு மாதிரி எண்ணக்கூடாது. அதுதான் இங்க பவுல் ரோமர்கள் நிருபத்தில் சொல்றாரு, நீ விசுவாசத்தில் பலவீனங்களை சேர்த்துக்கொள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாக நிர்ணயிக்காமல். மன ஐயங்கள்னா நிறைய விஷயங்கள், அவனுக்கு மனசுல பயங்கள் இருக்கும், மன ஐயங்கள், மனசுல பயப்பட்டிருப்பாங்க. அந்த மன ஐயங்களை எப்படி எண்ணக்கூடாதான், நீ குற்றமாய் அவங்களுடைய அதை ஒரு குற்றப்படுத்தி அப்படி பண்ணாம அவன்கிட்ட கிளியரா பொறுமையா அழகா எடுத்து சொல்லணும். எப்படி சொல்லியிருக்குன்னா, ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். இன்னைக்கு 2 விதமான மக்கள் நம்மகிட்ட இருக்காங்களா? இறைச்சி சாப்பிட்றவங்க இருக்காங்க, நான்வெஜ், அப்புறம் வென்லி வெஜ் இருக்காங்களா இல்லையா? வெஜிடேரியன் இருக்காங்க, நான் வெஜிடேரியன் இருக்காங்க. அப்போ இந்த 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை என்ன? புறஜாதி மார்க்கத்தாரில் நாங்கள் தான் தூய்மையான ஆளு. பிரச்சனை இங்கே பைபிள் என்ன சொல்றதுன்னா, இந்த வெஜ்ஜு சாப்பிட்றவன் பலவீனன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படித்தானே போட்டிருக்கு. ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம்னு நம்புகிறான், இன்னொருத்தன் அது எப்படி பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். மரக்கறிகளை பாசிக்கிற யாருங்க? இன்னைக்கு இந்தியாவில் மரக்கறிகளை சாப்பிட்றது யாரு அதிகமா? பிராமணர் தானே. பைபிள் சொல்றது பலவீனன். அவங்க எந்த பிரச்சனை இதுக்கு பெரிய ஹார்ட் ஒர்க்கு போக மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? பலவீனன் எப்பவுமே எழுதியிருக்காங்க பைபிள்ல. எப்போ? கிறிஸ்துவ காலத்துல 2000 வருஷத்துல எழுதியிருக்காங்க, பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். அடுத்து 3ஆம் வசனம், புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. பாருங்க, புசிக்கிறவன்னா நீ காய்கறியும் சாப்பிடுவ, இறைச்சியும் சாப்பிடுவ. இந்த புசிக்கிறவன் புசிக்காம இருப்பான் இல்லையா, வெறும் வெஜ்ஜு சாப்பிடுவான், காய்கறி மரக்கறிகளை மட்டும் சாப்பிடுவான் இல்லையா, அவனை நீ எப்படி பண்ணக்கூடாதான்? அற்பமா எண்ணாதிருப்பானாக. புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டார். இப்ப தேவன் நம்மளை எல்லாம் ஏற்றுக்கொண்டாரு. இந்தியாவில் பல இடங்கள்ல ஒரு கறி சாப்பிட்றதுக்கு உரிமை இல்லை. என்ன இல்லைங்க, மாட்டுக்கறி சாப்பிட்டா பிடிச்சி அடிக்கிறாங்க, கடவுளை பிடிச்சி கொண்டு திங்குறாங்க. ஆனால் மாட்டுக்கறி ஏற்றுமதி பண்ணுறது யார் தான்? நம்ம கவர்மெண்ட்டு, நம்ம ஆளுங்க டன் கணக்கில் ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஆனால் மாட்டுக்கறியை சாப்பிட்டா அவன் செத்தான், கொண்டுறாங்க. பைபிள் என்ன சொல்லுது? சாப்பிட்றவனை குற்றவாளின்னு தீர்க்காத. நீ உனக்கு சாப்பிட முடியலையா விட்டுரு, சாப்பிட்றவனை ஒன்றும் சொல்லாத, அதை குற்றப்படுத்தாத அப்படின்னு பைபிள் தெளிவாக சொல்லுது. அடுத்து என்ன பண்றது? அது தேவன் அவங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நீ என்ன ஏற்றுக்கொள்றது? நீ ஏற்றுக்கொண்டான கொள்ளாட்டான ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொண்டார். கறி சாப்பிட்ற ஆண்டவர் ஏற்றுக்கொள்றாரு. இப்போ புதிய ஏற்பாடு பிரமாணம், கிருபையின் காலம். அடுத்து மற்றவருடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? குற்றவாளிகளை தீர்க்கிறது, அதாவது ஆண்டவருடைய வேலைக்காரன் யாரு? நான் யாருங்க? நான் குற்றம் பண்ணாலும், நான் மாம்சம் சாப்பிட்டாலும், நான் கறி சாப்பிட்டாலும், மரக்கறி சாப்பிட்டாலும், நான் யாருடைய வேலைக்காரன்? ஆண்டோடைய வேலைக்காரன். ஒரு கம்பெனியில் 100 பேர் வேலை செய்யறாங்கன்னா 10 பேர் நல்லவனா இருப்பான், 90 பேர் கெட்டவனா இருப்பான். ஆனால் யாருடைய வேலைக்காரங்க? இப்போ 100 பேரும் யாருடைய வேலைக்காரன்? அந்த முதலாளி, கம்பெனி முதலாளியுடைய வேலைக்காரன். இப்போ நாங்களாம் யாருடைய வேலைக்காரங்க? கர்த்தருடைய வேலைக்காரங்க. கரெக்டா இல்லையா? அவனை தவறு செஞ்ச தெரிஞ்சுதான் செய்யறோம். ஆனால் யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? அவர். நம்ம என்ன பண்ணணும்? நீ மரக்கறி சாப்பிடக்கூடாது, அவன் இறைச்சி சாப்பிட்றான், அவன் அதை பண்றான், இதை சொல்லக்கூடாதான். நீ ஒழுங்கா என்ன பண்ணு? ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வழியை பாரு. நீ புசிக்கிறதான் கரெக்டுன்னு சொல்லி அடுத்தவன்ட்ட திணிக்காத. நீ செல்றதான் கரெக்டுன்னு சொல்லி அடுத்தவனை திணிக்காத. நீ ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வழியை பாரு. இங்கே மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியை தீர்க்கிறதுக்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாளி. அவ்வளவுதான். ஒருத்தன்ட்ட வேலை செய்யறன்னா அந்த ஓனர் தான் அதை பார்க்கணும். உங்களுக்கு என்னங்க அதுல இருக்கு? நீ அதுல மூக்க நுழைக்காதன்னு சொல்றாரு ஆண்டவர். அடுத்து அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. கைகளை தட்டி இயேசுவே, எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர். நம்மள தூய்மையானவன்னு சொல்லி நம்மளெல்லாம் தேர்ந்தெடுக்கல.
எப்படி தேர்ந்தெடுத்தாரு? அவருடைய கிருபையினால, அந்த கிருபையின் கண்ணாடியை போட்டதுனால நாம் எல்லாரையும் தேர்ந்தெடுத்தார். 2 கண்ணாடி, நியாயப்பிரமாண கண்ணாடி போட்டு பார்த்தா எப்படி தெரியும்? ஒருத்தனும் தேற மாட்டான். இப்படி இப்போ நியாயப்பிரமாண கண்ணாடி போட்டா மணிகண்டா நியாயப்பிரமாணம் மேலே வரும். காலையில் எப்படி, சாயங்காலம் எப்படி 5 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணலை, இன்னைக்கு 5 நிமிஷம் கூட ஜெபம் பண்ணலை அப்படின்ட்டு வரும். புரிஞ்சா உங்களுக்கு? நியாயப்பிரமாண கண்ணாடி, கிருபையின் கண்ணாடி. மகனை காலை எழும்பி நீ இருந்ததே பெரிய காரியம், சோத்திரம் ஆண்டவர், ஹல்லேலூயா. நியாயப்பிரமாண கண்ணாடி அப்படி ஒரு முருகன் பிரதரை பார்க்குது. நியாயப்பிரமாண கண்ணாடி பார்த்தா என்ன இது, ஞாயிற்றுக்கிழமையான இவர் கோயிலுக்கு ஒழுங்காக வர மாட்டுக்கார். நியாயப்பிரமாண கண்ணாடி, சோத்திரம், ஹல்லேலூயா அப்படின்னு பார்க்கும். நியாயப்பிரமாண கண்ணாடி அப்படி தானே பார்க்கும். கிருபையின் கண்ணாடி பார்க்கும். இன்னைக்காவது சர்ச்சுக்கு வந்திருக்காரு, சோத்திரம், ஹல்லேலூயா. கையை தட்டி கத்துற சோத்திரிங்க, வெல்கம் பண்ணுங்க. என் ஆண்டவர் அப்படிதான் பார்ப்பாரு. என் பிள்ளைய குற்றவாளியத்துக்கு நீ யாரு? நான் வந்து நின்று இவர் சர்ச்சுக்கு வரமாட்டாரு, இவர் அதுக்கு தகுதி இல்லை, இதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்னா என்ன அடிச்சே கொண்டுருவார். என்ன பண்ணுவாரு? அடிச்சே கொண்டுருவார். அவனை குற்றவாளியத்துக்கு நீ யாருடா அப்படின்பார். நீ யாருடா? அவரை நான் நிக்க வைக்கிறதுக்கு நான் வல்லவரா இருக்கிறேன், ஹல்லேலூயா. அவரை உயர்த்துறதுக்கு நான் வல்லவரா இருக்கிறேன். இந்த 2 கண்ணாடி, நம்மளும் என்ன கண்ணாடியை மாட்டணும்? இனி நிறைய பேர் நியாயப்பிரமாண கண்ணாடியை தூக்கி போட்டுட்டு நியாயம் தீர்த்துட்டு இந்த கண்ணாடியை போட்டு பார்த்து அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவங்க அப்படி முறைச்சி பார்த்தாங்க, இப்படி பார்த்தாங்க. அவன் பார்வையே அப்படிதாம்மா இருக்கும். நீ கண்ணாடியை மாத்து, தயவு செய்து நல்லா இருப்பேன். அவன் பார்வை எப்படிதான் இருக்கும்? அவன் பார்வையே முறைச்ச மாதிரி தான் இருக்கும். அவன் ஃபேஸ் கட் அப்படி. ஆனா நீ என்ன பண்ணணும்? சிலர் சாஃப்டான ஃபேஸ் வச்சிருப்பான், ஆனா அவன் உள்ள எப்படி இருப்பான்? நோ ஓனாயா இருப்பான். அது உன் கண்ணுக்கு தெரியாது. நீ இந்த கண்ணாடியை போட்டு பார்க்கணும், கிருபையின் கண்ணாடியை போட்டு பார்க்கணும். யாரையும் இந்த கண்ணாடி போட்டு பார்க்காதீங்க. பார்த்தா நிம்மதி போயிடும், நிம்மதி போயிடும். நமக்கே தெரியும், ஒவ்வொருத்தன் குற்றம் குறையாலும் தெரியும். இதை வெளிக்காட்டுறது என் வேலையா? நான் இந்த குற்றத்தை சிக்காம தப்புறது சரியா? என்னங்க பண்ணணும்னா அதை தான் பண்ண. இங்க பவுல் அழகா எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவன் எஜமானுக்கு அவன் உத்தரவாதி, அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். சரி, அடுத்த 5ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான். கவனிங்க, முதல்ல பார்த்த பகுதி என்ன தெரியுமா? ஒருவன் எதை புசிக்கலாம், எதை புசிக்க கூடாது, அவன் எதை புசிச்சாலும் புசிக்காட்டாலும் அதை வந்து ஆண்டவர் அவன்டே பார்த்துக்குவார். அதை வச்சு ஜட்ஜ் பண்ணாத, அதை வச்சு நியாயம் தீர்க்காத. நீயும் அவனை நியாயம் தீர்க்காத, அவனை ஏழவனா பார்க்காத, நீ அவனை குற்றவாளியை பார்க்காதன்னு சொல்லிட்டாரு. இப்போ 2வது இதில் வராரு, நாள் பார்க்குற ஆளுக்கு வராரு. என்ன பார்க்குற ஆளு? இப்போ எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. நாள் பார்க்க எனக்கு முடியுமா முடியாதா? நல்ல நேரம் பார்க்க எனக்கு முடியுமா முடியாதா? ஏங்க நல்ல நேரம் பார்க்க முடியுமா முடியாதா? முடியும். இப்போ அவங்களுக்கு தான் வர்றேன். இங்கே பாருங்க, வாசிங்க. அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான். வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாயிருக்க கடவன். என்ன சொல்லுது வசனம்? என்னங்க சொல்லுது? ஒருத்தன் வெள்ளிக்கிழமை விசேஷத்த நாளா பார்க்கிறான், இன்னொருத்தன் செவ்வாய்க்கிழமை விசேஷத்த நாளா பார்க்கிறான். ஒருத்தன் அவன் சனிக்கிழமையை கெட்ட நாளா பார்க்கிறான். அது ஏங்க? அது சனி. அது என்னது? சனி. இப்படி ஒரு சில நாளை சிலர் என்ன பண்றாங்க? கெட்டதா பார்க்குறாங்க. சிலருக்கு செவ்வாய் தான் கடவுளை அவங்கள தரிசிக்க முடியும், வெள்ளி தான் தரிசிக்க முடியும், மற்ற நாள் அவர் லீவ் போட்டு போயிடுவார். ஏன்னா இது 2 நாள் தான் என்ன நாள் சொல்லுங்க? அவனுக்கு அது 2 நாள் தான் நல்ல நாள். நிறைய இடத்துல வேலைக்கு போனீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை வேலைக்கு வாங்கப்பாங்க, இல்லை செவ்வாய்க்கிழமை வாங்கப்பாங்க. ஏன்னா இந்த நாள் என்ன நாள் இல்லை, அவங்க நல்ல நாள் இல்லை. இது அவனுடைய பிரச்சனை. இதை நம்ம என்ன பண்ணுறது? அதை நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. இங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவனுக்கு ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான். வேறொருவன் என்ன பண்ணுறான்னா எல்லா நாளையும் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். இங்க வேதம் என்ன சொல்லுது? எல்லா நாளுக்கும் ஆண்டவர் படைச்ச எல்லா நாளும் என்ன நாள் தான்? நல்ல நாள். ஆண்டவர் எல்லாம் நல்லதுன்னு தானே சொல்லியிருக்காரு. 6 நாள், அப்ப 7 நாளை படைச்சு எல்லாம் நல்லது என்று கண்டார். எல்லாமே என்ன கண்டாரு? நல்லது என்று கண்டார். மனுஷன் தனிமையா இருக்க மட்டும் நல்லது இல்லை என்று கண்டார். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒருத்தன் எல்லா நாளும் விசேஷ நாள். நான் யாரை பார்த்தான்னு சொல்லுவேன், ஏய் இன்னைக்கு கெட்ட நாள்ப்பா, இன்னைக்கு நல்ல நாள் இல்லை அப்படிம்பான்.
நான் சொல்லுவேன், நீ கெட்டது செய்கிற எல்லா நாளும் என்ன நாள் தான்? அது திங்களாக இருந்தாலும் சரி, செவ்வாவாக இருந்தாலும் சரி, புதனாக இருந்தாலும் சரி, வியாழனாக இருந்தாலும் சரி, வெள்ளியாக இருந்தாலும் சரி, அல்லது அது சனியாக இருந்தாலும் சரி, அல்லது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி, நீ நல்லது செய்கிற ஒவ்வொரு மணி நேரமும் அது நல்ல நேரம், நல்ல நாள். ஃபாதர் பாடுவார், ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிதே, இதில்லாக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். பாருங்க, எல்லா நாளும் நல்ல நாள். கர்த்தருக்கு காலையில் எழும்பணும். நான் முதல்ல சொல்றது, ஆண்டவர் இந்த நாளை தந்தமைக்கு நன்றி. அப்ப இதை சொல்றோமா? நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த நாள் ஒருத்தனுக்கு கிடைக்கல, இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. பிளெயின்ல பறந்து ஃபியூச்சரை நோக்கி போனா 242 பேரும் அவுட்டு. அப்ப நம்ம இன்னைக்கு நன்றி சொல்லணுமா வேண்டாமா? எந்த நேரம் வேணா நம்ம உயிர் எடுக்கப்படலாம். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து ஒன்று சொல்லுங்களா, முறைச்சு சொல்லுங்க, கோபத்துல சொல்லுங்க. எந்த நேரம்னாலும் உங்க உயிர் என்ன செய்யலாம்? உன் சர்ச்சுக்கு வந்ததுக்கு இதுவும் தேவை, உன் பிரசங்க கேட்க வந்ததுக்கு இதுவும் தேவை. இதுவும் நாங்க ஃபியூச்சருக்கு ஏதோ பிளான் பண்ணி என்னென்னமோ கற்பனை கட்டிட்டு இருக்கோம். நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ என்னப்பா சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்குது. ஆனா உன் உயிர் உனக்கு என்ன இல்லை, உத்தரவாதம் இல்லை. உண்மையை உறக்க சொல்லுங்க, உண்மையை உறக்க சொல்லுங்க. சொல்லுங்க, பக்கத்துல சத்தமா சொல்லுங்க, தூக்கி தட்டி எழுப்பி உங்களுக்கு என்ன சொல்லணும்னு சொல்லுங்க, முறைச்சிட்டே சொல்லுங்க. உன் உயிர் உனக்கு என்ன இல்லை, உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லுங்க. அப்படின்னா என்ன பண்ணணுங்க? என்ன பண்ணணும்? இந்த நாளை கொண்டாட வேண்டும். அது பொருள் என்னது? இந்த நாளை கொண்டாடணும். உனக்கு இருக்க பிரச்சனை, போராட்டம் எல்லாம் ஆண்டவருக்கு என்ன செய்யும் தெரியும். ஆகவே இந்த நாள்ல இருக்க பிரச்சனைகளை கொண்டாடாமல், இந்த நாள் ஆண்டவர் தந்திருக்காரு. எத்தனை பேருக்கு இது கூட இல்லை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களை சொல்ல முடியுமா? யாரால் சொல்ல முடியுமா? இந்த நாளுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாளை தினம் உம்முடைய கையில இருக்கு. இருந்தா பார்ப்போம், இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? விட்டுருவோம். என்ன பண்ண முடியும்? அதுக்காக கவலைப்படுறதுனால ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே எல்லா நாளும் நல்லதா இருக்க அவன் மனதில் முழு நிச்சயத்தை உடையவனா இருக்க கடவன். 6ஆம் வசனம், நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். போதும். இங்க பாத்தீங்கன்னா நாட்களை இன்று கர்த்தர் தந்த நாள் அப்படின்னு நான் சொல்றேன். நானும் யாருக்கு தான் சொல்றேன்? ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இன்னொரு தான் சொல்றேன், இந்த நாள்லாம் ரொம்ப மோசமா இருக்கு ஆண்டவரே. அவனும் யார்கிட்ட தான் சொல்றான், இந்த நாள் மோசமான நாள். 2 பேரும் கர்த்தருக்கு சொல்றாங்க. அதனால அதை பத்தி கவலைப்படாங்க. நாள் ஒவ்வொருத்தருக்கும் வேற மாதிரி இருக்கும். நாள் கரெக்டா தான் இருக்கு, நம்ம லைஃப் தான் எப்படி இருக்கு. சரி, நம்ம அதுக்காக நாளை என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லவே கூடாது. இந்த நாள்ல எனக்கு இது நடந்துச்சு, அவ்வளவுதான். நல்லது நடக்கும். இந்த பூமி முதல்ல புரிஞ்சு, பூமி நல்லதையும் தரும், முட்களையும் தரும், நெல் கதிர் பயிரையும் தரும், பூக்களையும் தரும், நம்ம நல்ல குத்தக்கூடிய ஊசி போல உள்ள முட்களையும் நமக்கு தரும். 2 தருதா இல்லையா அந்த பூமி? இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தானே வயலில் கால் வைக்கணும். செருப்பை போட்டு போறோம் இல்லையா, முள்ளு குத்திரும். எப்படி முள்ளு வந்துச்சு? 2மே இந்த பூமியில இருக்கு. அப்ப நம்ம தான் என்ன பண்றோம், செருப்பை போட்டு உஷாரா போறோம். இல்லை எனக்கு முள்ளு ஒன்றும் குத்தா, நான் தேவ பிள்ளைன்னு சொல்லி யாரா வயலில் போய் பாருங்க, குத்துமா குத்தாத? உடங்காட்டில் போன அனுபவம் உள்ள உங்களுக்கு இருக்கா இல்லையா? கண்டிப்பா 2 முள்ளு குத்தும் பிள்ளை. எப்படி? ஆமா, அந்த மாதிரி நமக்கு காலில் முள்ளு குத்தும். ஆகவே நாம நாட்களை விசேஷமாக எண்ண வேண்டும். அடுத்து வேத வசனம் சொல்லுகிறது, புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். அல்லேலூயா. 2 விதம். அப்படின்னா சில ஆள் ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடும், சிலர் என்ன பண்றாங்க, ஸ்தோத்திரம் பண்ணாம சாப்பிடுறாங்க. ஆனா அதை பத்தி ஜட்ஜ் பண்ண வரணும். ஜெபம் பண்ணாம சாப்பிட்டாங்க பரிசேர் மாதிரி நம்ம செயல்படக்கூடாது. எங்க பாஸ்டர்லாம் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே பரலோகத்தை பார்த்துட்டே தான் சாப்பிடுவாரு. சோத்துல வண்டு விழுந்தாலும் பரலோகத்தை பார்த்துட்டே சாப்பிடுவாரு. இப்படி சிலர் பீத்தி கொள்வாங்க. பழைய பாஸ்டர் ஒருத்தர் இருக்கார், அவர் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பாஸ்டருங்க. சோத்திரம் தான் வாயில வரும். அவர் வீட்டில் நீங்க போயிருக்கீங்களா? அவர் கூட 1 வாரம் டிராவல் பண்ணியிருக்கீங்களா? அவர் வந்து உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? பேர் சொல்ல விரும்பல. இப்ப சமீபத்தில் நடந்த விஷயம் சொல்றேன். ஒரு சிஸ்டர், ஒரு பிரதர், அவங்களுக்கு நான் சில ஆலோசனைகளை கொடுத்துட்டு வந்தேன். நம்ம தான் பில்டப் பண்ண மாட்டோம்ல, அங்கிகளை போட்டுக்கொண்டு
கர்த்தர் உரைக்கிறார் அப்படி சொல்ல மாட்டான்ல. நம்மகிட்ட பேசுறதெல்லாம் கர்த்தர் பேசுறது தானே, உண்மையா இல்லையா? ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றது கர்த்தர் சொல்றது தானேங்க. கெட்ட வார்த்தை பேசுன்னு சொன்னா பிசாசு சொல்றது. ஜெபம் பண்றேன்னு சொல்ற யார் சொல்லுவா? சொல்லுங்கம்மா சொல்லுங்க. பைபிள் படிங்கன்னு சொல்ற யார் சொல்லுவா? இதைத்தானே நம்ம சொல்றோம். இதானே தீர்க்க தரிசனம். கரெக்டு தானம்மா? உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்கம்மா. ஜெபம் பண்ணேன், அப்போ பைபிள் படிங்கம்மா. பைபிள் பண்ண அப்போ உபவாசம் இருங்கம்மா. தீர்க்க தரிசனம் இப்படி தானே வரும். சரி பண்ணிக்கிட்டே தான் நம்ம. எதா இது சரியில்லைன்னா இதை மாற்றணும், அவ்வளோதான். ஒருத்தன் வண்டி சரியில்லைன்னா அது என்ன பிரச்சனை? டயரை கலத்தி மாற்ற. டயரை மாத்திரம் ஓடலைன்னா இன்ஜினை பார்க்கணும். இன்ஜின் சரியில்லைன்னா மாற்றிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இதுக்கு வேற என்ன ஒன்றும் வேற. நம்ம மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சு? அவர் ஜெபம் பண்ணால் அந்த இன்ஜின் ஓடிடும். அந்த மைண்ட் செட். அது என்ன பார்ட்ஸ் சரியில்லை, அதை என்ன செய்யணும்? கண்டுபிடிச்சு மாற்றணும். பிரைஸ்ல இதைத்தான் முயற்சி பண்ணணும். இதுதான் ஆரோக்கியம், இதுதான் பலன். தற்காலிகமாக ஓட வச்சுட்டா வழியில் நிற்கும். அதெல்லாம் தற்காலிக ஓட்டம். அப்போ அவங்கள்ட்ட இது அழகாக ஆலோசனை சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வந்தேன். சில நாட்கள் போனது. இவங்க யாரோ ஒரு மூலமாக ஒரு ஊழியக்காரருங்கிற பேரில் இருக்க ஒருத்தரை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. காண்டாக்ட் பண்ண அடுத்த நிமிஷத்துலேருந்து அவர் ஒரே மெசேஜ், ஃபோன். என்ன பேசியிருக்கிறாரு? இவங்க ஒரு பிரச்சனையை சொல்ல, என்கிட்ட சேம் பிரச்சனையை சொல்கிறாங்க. நான் சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? இதே பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் முதல்ல இந்த வீடை மாற்றிடுங்க. நீங்கள் வீடை மாற்றுற வரைக்கும் என்ன பண்ணீங்கன்னா, வீட்டு வாசலில் ஒரு கண்ணாடியை வைத்துக்கொள்ளுங்க. என்ன வைக்கணும்? வீட்டு வாசலில் ஒரு கண்ணாடி. ஆள் ஏறி வரும்போது அந்த கண்ணாடி தெரியணும். வீட்டுக்கு உள்ளே என்றானா அங்கே ஒரு கண்ணாடி வச்சுக்கோங்க. அடுத்து அந்த கன்னி மூலை மாதிரி ஒரு மூளை இருக்குல்ல, அதில் தான் நீங்கள் ஜெபம் பண்ணுற அறையாக யூஸ் பண்ணணும். யார் சொன்னதுங்க? பாஸ்டர்னு சொல்லிக்கிட்டாங்க, ஒரு ஊழியக்காரர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஊழியக்காரர் சொன்னாருன்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, வீட்டு ஓனர்கிட்ட, பில்டிங் ஓனர் இருக்காருல்ல, அவங்கள்ட்ட பிடிச்சி திட்டு, உனக்கு வீடு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், உன் வீட்டில் எனக்கு ஒரே பிரச்சனை சொல்லிட்டு வேற வீடு தர ஆரம்பிச்சிட்டாங்க. சத்தம் போட்டு சண்டை போட்டு. யாருக்கு தைரியத்தில் சொன்னாங்க? கர்த்தர் சொன்னார். யார் சொன்னார்? யாருங்க சொன்னாங்க? கர்த்தர் சொன்னார். யார் என்னன்னு ஆராய்ச்சியே பண்ணக்கூடாது, நடந்த உண்மை ப்ரூவ் பண்ண தனியாக கேளுங்க. அப்போ கேட்டார். இது மட்டுமல்ல, அந்த ஊழியக்காரர் சொல்லிருக்காரு, எலியாவை கவனிக்கணும். யாரை கவனிக்கணும்? நம்ம இங்கே எலியை கவனிக்கணும். உள்ள ஒரு எலி போச்சு, அதை கவனிக்கணும். இன்னைக்கு அவர் என்ன சொன்னாரா? எலியாவை கவனிக்க வேண்டும். இவங்களுக்கு ஒன்றும் வரலையா? என்ன எலியாவை கவனிக்கணும், எலியாவை கவனிக்கின்றாரு? எலியாவுக்கு முதல் 5 கட்டளைகள் கொடுத்தார. முதல்ல என்ன சொன்னாலும் கண்ணாடியை மாட்டு. ரெண்டாவது அந்த அந்த பாலடைஞ்ச ரூமை க்ளீன் பண்ணு. அது பூஜை ரூமாக இருந்திருக்கு, வாடகை வீட்டில் இருக்குது. அப்படி சில வீடு ரூமில் இருக்கும் இல்லையா, அதை இந்தவங்க குப்பையை கொண்டு போட்டு வச்சுருக்காங்க. அதாவது வேஸ்ட்டுகளை அதை க்ளீன் பண்ணி சுத்தமாக வைக்கணும். எனக்கு இவர் மேலே டவுட், இவர் பூசாரியா இல்லை தேவ ஊழியரான்னு டவுட் ஆயிடுச்சு. க்ளீன் பண்ணி வைக்கணுமா இல்லை பேய்கள் அடையும். கன்னி மூலை அந்த ஏரியாவில் ஜெபத்தை வைக்கணும். எலியாவை அடுத்து என்ன செய்யணும்? முக்கியமா முதல்ல எலியாவை போஷிக்க வேண்டும். இன்றைக்கே இதோ ஜிபே நம்பர், எலியாவை நீ போஷித்தாக வேண்டும். அடுத்து சொல்லிருக்கிறாங்க, ஒரு நாள் எலியாவுக்கு போஷனை வரல. இந்த காரியம் நீங்க செய்யலைன்னா உங்களுக்கு வீட்டில் பிரச்சனை தீராது மகளே. எலியாவை நீ போஷித்தாகணும். அதுக்கான வசனம். எலியாவுக்கு அந்த ஏழை தாய் இருந்த சாப்பாடையும் கொடுத்து பட்னியா இருந்தா அவரோட ஆசீர்வதிக்கப்பட்டார். இந்த எலியாவுக்கு கொடுத்தா பட்னி தீருமா? அது எலியாவுக்கு கொடுத்தாங்க. இதே மாதிரி நிறைய எலியாக்கள் ஆந்துறாங்க. எங்களுக்கு ஒரு வீடு ஒன்று மாடியில் வந்தா தங்குறதுக்கு ரூமை என்ன செய் கெட்டிவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அம்மா இதை சொல்லவே இல்லை, அந்த பிரதரும் சொல்ல எனக்கு தெரியவும் செய்யாது. நானும் போயிட்டே இருந்தேன். மறுபடியும் நம்மகிட்ட பிரச்சனை வருது, வேற மாதிரி வருது. நான் மறுபடியும் இப்படி இந்த வீடை ஏன் நீங்கள் காலி பண்ணுறீங்கன்னு நான் கேட்டேன். அது ஒன்றும் இல்லை பிரதர், வீட்டு ஓனர் சரியில்லை. என்ன சரியில்லை? நல்லா கவனிங்க. ஹலோ, தூங்குறீங்களா? கவனிங்க. வீட்டை காலி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. வீட்டை காலி பண்ணோன்னே, ஏன் பிரதர், ஏன் சிஸ்டர் வீட்டை காலி பண்ணுறீங்க? வீட்டு ஓனர் சரியில்லை. வீட்டு ஓனர் அப்படி என்ன செஞ்சாரு? வாடகை கேட்குறான். அவன் வாடகை கேட்குறான், தொந்தரவு பண்ணுறான். அதனால நான் சத்தம் போட்டுட்டோம். சரி, அதனால் இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இன்னொரு வாடகை இல்லாத வீட்டுக்கு போக போகிறீங்களா? இல்லை, வாடகைக்குள்ளே வீட்டுக்கு தான் போகிற போகிறோம். இதை விட கம்மியான வீட்டுக்கு போகிறோம். இல்லை, இதே அமௌண்ட்டுக்கு தான் போக போகிறோம். அப்புறம் நீங்கள் இங்கேயே இருக்கலாமே, என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். வாடகை கொடுத்தா திட்ட தான் செய்வான். காதில் வாங்கிட்டு தாரையான்னு சொல்லிட்டு விஷம் விட்டுருணும். அவன்கிட்ட ஏன் மல்லு கட்ட? அது இவன் ரொம்ப பேசிட்டா பிரதர், சத்தம் போட்டா, இனி அங்கே இருக்கவும் விடமாட்டான் அவன். பேசி பாருங்க, உட்காருங்க. இல்லை வேண்டாம் பிரதர், சரியே இல்லை பிரதர். திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க. இதில் ஏதோ ஒரு உள்குத்தி இருக்கு கடவுளே. அங்கே போனாலும் வாடகை கேட்பானுங்க, இங்கே போனோம் ஒன்லி வாஸ்து சரியில்லைன்னு சொல்ல மாறோம். நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி பிரச்சனை இல்லை, வாஸ்து பார்க்க மாட்டாங்க.
இன்னொன்று இடம் சரியில்லை, எனக்கு போக்குவரத்துக்கு மாறுறதுக்கு ரீசன். நம்ம மாறணும்னா எதுக்கு மாறணும்? ஒன்று நம்ம வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு வசதி கம்மியாக இருக்கணும், ஒன்று அதுக்காக மாறலாம். ரெண்டு எதுக்காக மாறணும் வீடா சொல்லுங்கள்? வீட்டில் நம்ம பிள்ளைகள்லாம் வளர்ந்து வருது, வீட்டில் உட்காரதுக்கு இருக்கறதுக்கும் வசதி இல்லை, அதுக்கேற்ற மாதிரி வீடு மாற்றணும், அதுக்காக மாறணும். மூணாவது எதுக்காக சிலர் மாறுவாங்க? இந்த வீட்டில் ஒரே பாச்சாவும் பள்ளியும் பாம்பு மாட்டு சுற்றி இந்த குளம் இருக்கும் வீடுகள் பக்கத்தில், அவங்களுக்கு ஒரே தொந்தரவாக இருக்கும், சின்ன பிள்ளைகள் இருக்கிட்ட அதுக்காக மாறுவாங்க. நாலாவது வீடு பழசாக இருக்கும், ஒன்றுக்கு ஆகாது, அப்பப்போ இடிஞ்சுகளும் ஒழுங்கும், இப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஐந்தாவது சுற்றி இருக்க நம்ம சத்துருக்களாக இருக்கும், இருந்த வாழ விட மாட்ட கஷ்டமாக இருக்கும், அதனால மாறுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனையாக இருக்கும், சண்டையாக இருக்கும், நமக்கு இங்கே வேண்டாம், தூங்கி முழிச்சாலே வில்லனாக தான் பார்க்க வேண்டிய இருக்குது, வேண்டாம், அதனால மாறும். இப்படி ரீசன், இது ரீசனபிளான, இது நியாயமான காரணங்கள். ஒன்றுமே இல்லை வாடகை கேட்டால் மாறினான்னு சொல்லும்போது சம்திங் ராங் தான். நான் அப்படி யோசிச்சுட்டு சரி ஆண்டவரே நமக்கு ஏன் இந்த வம்பு ரொம்ப ஆராயணும், அவங்களே சொல்ல நம்ம விட்டுருவோன்னு சொல்லி விட்டேன். சரி அந்த வீட்டுக்கு போறீங்களா, சரி ஜெபம் போகிறீங்க அப்படின்னாச்சு. வீட்டை போய் பார்த்தாச்சு, ஐயோ அந்த வீடோட ரொம்ப மோசமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். இது வேறு இதெல்லாம் நார்மலாக நீங்கள் அந்த வீடு லக்ஸரியாக வாழ அழகான வீடாக இருக்குது, இது அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப மோசமாக இருக்குது, இதுலேயே போய் இருக்க போகிறீங்க, இல்லை ஒரு சுதந்திரம் இருக்காதே அப்படின்னு சொன்னேன். இப்போவும் உண்மை வரல, இப்போ என்ன வரல, உண்மை வரல. நானும் வந்துட்டேன் வீட்டுக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 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 2 வாரம் கழிச்சு ஃபோன் வருது, ஒரு சில மெசேஜ் அந்த இதெல்லாம் ஆடியோலாம் எனக்கு அனுப்பி, பிறகு இப்படி ஒரே தொந்தரவாக இருக்குது, எலியாவுக்கு போசிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க, இல்லை வீட்டில் சாபம் அப்படி இப்படி. யார் சொன்னா? அது இப்படி இன்னும் ஆள் சொன்னார். ஐயா அவர் ஏன் அப்படி சொன்னார்? நீங்கள் என்ன சொன்னீங்க? எனக்கு வீட்டில் என்னோட கஷ்டங்களை சொன்னேன், வீட்டை விட்டு மாற சொன்னார். இவர் மாற சொல்லி தான் நீங்கள் மாறினீங்களா, மாற பிளான்ங்களா? நல்ல அருமையான ஒரு வீட்டை விட்டுட்டு போறீங்களாம்மா, எவ்வளோ கஷ்டம். அந்த ஆள் நம்பர் கொடுங்க, பேசட்டு அந்த மனுஷன், எனக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் விட்டு கேட்கணும். கண்ணாடி வைக்கணுமா இல்லை பின்னாடி செவுரை உடைக்கணுமான்னு அந்த ஆள்கிட்ட கேட்டுட்டு எந்த அதிகாரத்தில் எதுன்னு கேட்டுருவோம். நம்மளும் அதை ஃபாலோ பண்ண, கண்ணாடி வச்சா சரியா இருந்தால் எல்லாரும் வீட்டில் கண்ணாடி போட்டுறோம். விசுவாசிகளுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு கண்ணாடி நானே இலவசம் வாங்கி கொடுத்துருவேன், ஹோல்சேல் ரேட்டில் நமக்கு கிடைக்கும். என்ன ஏன் சொல்கிறீங்க? ஐயாட்ட சொன்னால் எல்லாத்தையும் ஃப்ரேமை போட்டு கண்ணாடி மாட்டினா, நம்மளுக்கு பயங்கரமான ஆள். நீங்கள் ரகசியமாக கேளுங்க, ஒரு கண்ணாடி மாட்டினா சரியாரு நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களை தனியாக கான்டாக்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள். ஏன் உண்மைதானே நான் சொல்கிறது? ஒரு கண்ணாடி மாட்டினா சரியாயிரும்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா, பிரதர் அந்த கண்ணாடி எவ்வளோ விலை, ஒன்று மாட்டி தருவீங்களா அப்படின்பாங்க. ஏங்க ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் பழைய ஐதீகம், பழைய ஏமாற்று காரியங்கள். இதுலேருந்து வந்த ஆளுங்க அதே சித்து வேலையை பண்ணுறான். நான் உனக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நம்பவே செய்யாதா. அவன் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணானான்னு டவுட்டு, உனக்காகவே ஜெபம் பண்ணிட்டு தான், நம்பவே நம்பாதீங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்காண்டி நான் ஜெபம் பண்ணுறதே கிடையாது. நான் சொல்கிறேன் நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும், எனக்காண்டி வேணால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பைபிளில் அப்படி இல்லவே இல்லை, அப்படி இல்லவே இல்லை. எனக்காக ஜெபம், பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு தான் பைபிளில் இருக்குது. அப்படி தானே இருக்குது, இருக்கா இல்லையா? சொல்லுங்கம்மா, இருக்கா இல்லையா? எனக்காண்டி ஜெபம் பண்ணு. ஏன்னா நான் தான் உங்களுக்கு என்ன செஞ்சு வரேன், 50 கிலோமீட்டர் கிளம்பி ஒரு 2 வசனத்தை எடுத்து உங்களுக்கு பேசி புத்திமதிகளை சொல்லி தரணும் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒன்றி சம்பளம் தரணும், இல்லை நீங்கள் ஜெபம் பண்ணணும். ரெண்டில் என்ன பண்ண போகிறீங்க? குணசேரையா சொல்லுங்கள், என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ண ஈஸி, பதிலாக ஆண்டவரே மகனை ஆசீர்வதிங்க, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென். சம்பளம் தரல, ஜெபம் பண்ணுறீங்களா? நான் போதிக்கணுமே வேண்டாமா? இல்லை இப்போ நிறுத்திடுவேன் சம்பளம் தரலன்னா. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. எலியாவுக்கு முதல்ல கொடுக்கணும், நான் மிரட்டுவேன். நீ எல்லாரும் தனியாக மெசேஜ் அனுப்பி எலியாவுக்கு முதல்ல ஜிபே நம்பர், எலியாவுக்கு முதல்ல. அதனால சொல்லியிருக்காரு. இது நீங்கள் கேட்டால் இன்னும் சிரிப்பீங்க. ஒரு 100 ரூபா போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க, நீங்கள் எலியாவுக்கு 100 ரூபா போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க. நானும் தான் கேட்பேன், எலியா நம்பர் எந்த நம்பரா பிரதர்? அவர் பரலோகத்தில் எந்த இடத்துல இருக்காருன்னு கேட்டிருப்பேன். 100 ரூபா போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்ன நடக்கு பாருங்கன்ட்டு. எப்படிப்பட்ட ஆளுகளை பாருங்க, மிரட்டுறாரு அந்த ஆள் ஃபோன் பண்ணி. நீங்கள் எலியாவுக்கு ஒன்றும் பண்ணலை, முதல் வேலை பண்ணலை, அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு இருக்காரு. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் விசேஷமான கர்த்தர் தந்த நாள். இந்த நாளை சந்தோஷமா நினைச்சணும், கொண்டாடணும். எந்த வீடாக இருந்தாலும் சரி, அது பேய் பங்களாவாக இருந்தாலும் சரி, எவன் 10 பேர் தூக்கு போட்டு செத்தாலும் பரவாயில்ல, அந்த வீடை கொடுங்க, நான் அதில் வாழ்ந்து காட்டுறேன். அல்லேலூயா. என்னையா சொல்கிறீங்க? கரெக்டு தான். நம்ம வீடு கிடைச்சா போதும். நாங்கள் அப்படி தான் வீடு பார்த்துருக்கோம். என்னென்னா தூக்கு மாட்டி செத்தா வீடு தான் விலைக்கு போகாது, நல்ல லாபம் எடுக்கும். பக்கத்தில் 10 லட்ச ரூபா போகணும், இது எத்தனை ரூபா கிடைக்கும்? 5 லட்ச ரூபாங்க, 4 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா. அதில் தான் நம்ம வாழணும். உயிரோடு இருக்க இந்த மனுஷனை காட்டிலும்
செத்த ஆவியோட வாழ்றது ரொம்ப மேல். உண்மையா இல்லையா? அப்படிதாங்க. நல்ல வீடு அப்படி கிடந்ததுன்னா அப்படி வாங்குங்க. நான் சொல்ற பாதி விலைக்கு கிடைக்கும், குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும். எவனும் இருக்க மாட்டேன் பயந்து. இந்த உலகத்துல பேயை பார்த்து பயந்தவன் தான் நிறைய பேர். பேய் பங்களாவில் போய் உட்காருங்க, அங்க பேயை விரட்ட நான் வரேன். நீங்க டெய்லி ஜெபம் பண்ணி பேயை விரட்டணும். இப்ப மட்டும் என்ன தேவதூதர்களோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க? அல்லேலூயா, சோத்திரம். டெய்லி பிரச்சனை, டெய்லி போராட்டம். அப்ப இங்க என்ன நடக்கு? இங்கேயும் பேய் தானங்க இருக்கு, இங்கேயும் போராட்டம் தானே இருக்கு. இருக்கா இல்லையா? அதுக்கு அங்க நடந்து போராடிட்டு போறோம். ஆனா விலையும் குறைவு, நல்ல லாபமும் கூட. இந்த மனுஷன் நல்ல வீடை விட்டு போக சொல்லியிருக்க. எத்தனை பேர் இந்த மாதிரி சிக்கி கிடைக்குங்களோ எனக்கு தெரியாது. நிறைய பேர் காலையில் எழும்புன உடனே இன்னும் கொஞ்சம் குரூப்பை சொல்றேன், ஜபகருக்கு போன் பண்ணா இவன் திண்டுக்கு முண்டு பேசிட்டு இருப்பான். நீ ஜெபம் பண்ணியான்னு கேட்பான், அப்புறம் பைபிள் வாசியான்னு கேட்பான், சர்ச்சுக்கு வந்தியான்னு கேட்பான். இதெல்லாம் அவன் கேட்பான். நம்ம ஒருத்தருக்கு அடிப்பான், அவர் ஒன்றும் கேட்க மாட்டார். சோத்திரம் 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 100 சோத்திரம் பண்ணுவார் ஒருத்தவொடனே. என்னம்மா என்னம்மா என்ன பிரச்சனை? நைட் வீட்டில் ஒரே பிரச்சனையா? அப்படியாம்மா ஏலியாவுக்கு ஒரு 100 ரூபா போடுங்கம்மா. சோத்திரம்மா. அடுத்து நான் சொல்கிற மாதிரி செய்யுங்கம்மா. நாளைக்கு நான் உங்களுக்கான தலைகீழ ஜெபத்தில் நிற்போம்மா. நான் உங்களுக்கான சொல்ல நிற்க. நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள பெரிய அற்புதம் நடக்குமா. நம்மளால் என்ன பண்ணுவாங்க, எலியாவுக்கு ஒரு 100 ரூபா போடு. 100ன்னா 1000 எத்தனை தெரியாது, போட்டு போயிடும், எலியாவுக்கு போயிடும். சரி போட்டோம். கலந்த பிரச்சனை தீருமா? என்ன சொல்லியிருக்கணும்? பைபிள் வசனம் வாசியாம்மா, நீ பைபிள் வாசிமா. உனக்கு பைபிள் வாசி என்ன நடக்கும்னா நீ ஞானியா மாறிடுவ. ஹல்லேலூயா. என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது தவறு எது சரிங்கிறத அந்த அறிவு எனக்கு வந்துடும். நான் தப்பிடுவேன். இதை சொல்லி கொடுக்க முடியல, உள்ள ஏமாத்து. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் தேவையான வரும். இங்க எல்லாமே தீர்க்க தரிசன வார்த்தை தான். பாத்தீங்களா? காலையில் எப்போ நீங்க பைபிளை திறந்தா நமக்கு நீங்க எவ்வளவு கஷ்டத்துல வந்தீங்க பாத்தீங்களா? அவ்வளவு தீர்க்க தரிசன வார்த்தையா தான் வருது. எத்தனை பேர் தீர்க்க தரிசன வார்த்தை வந்துச்சா இல்லையா? இதுதான் தீர்க்க தரிசனம். நாம நினைக்கிற மாதிரி ஒண்ணு வரணும்னா நீங்க பைபிள்ல இருந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பிளஸிங் வேர்ட்ஸ் அப்படின்னு எடுத்து அவ்வளவு பார்த்தீங்கன்னா அழகா, நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ பலுகி பெருகுவாய், நீ வாழாகாமல் தலையாவாய். எப்படி ஆக முடியும்? உன் வீடு கட்டப்படும் அப்படின்னு சொன்னா வீடை கொத்தனை வச்சு கட்டணுமா இல்லையா? நம்ம கட்டினா தானே கட்டும். கட்டப்படுன்னு சொல்லியாச்சு. நீ ஆசீர்வாதமா இருப்ப. எப்படி ஆசீர்வாதமா இருப்பாய்? அதுக்கு ஏதோ ஒர்க் பண்ணணும்ல, அதை படிக்கணும்ல. அதான் ஃபுல் பைபிளும் படிக்கணுன்றது. பிரைஸ் எல்லாம். அடுத்த ஒரு வருஷம் வாசி முடிச்சிடலாம். அடுத்தபடியாக நம்ம வாசிக்க வேண்டிய பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் தொடர் செய்தியாக கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் கூட கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23, 24. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாகாது. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல். அவ்வளவுதான். பிரச்சனை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா உங்க சுய இதை பார்க்காதீங்க, பிறனுடைய காரியத்தை பாருங்க, உன் பிரச்சனை சரியாயிரும் பவுல் சொல்றாரு. இங்க இது அதே வசனம் தான், கொஞ்சம் மாற்றி இருக்கும். எப்படி இருக்கும்னா எல்லாவற்றையும் கீழ் அந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23 கீழ்ப்பகுதி, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிய எல்லாம் பக்தி சொல்றேன் பக்தி விருத்தியை உண்டாக்காது. எல்லாம் பண்ணலாம். இன்னும் நிறைய விஷயம். இந்த விக்கிரகங்களுக்கு படைத்த சாப்பாடு சாப்பிடலாமா? அந்த கொஸ்டின்ல உங்களுக்கு எத்தனை பேருக்கு இருக்கு? நிறைய இருக்குல்ல. அது எப்படி சாப்பிடணும், என்ன பண்ணணும், மதுபானம் அடிக்கிறவங்களுக்கு கொஸ்டின் இருக்கும், நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கா. இதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் சிந்திப்போமா? ஏன்னா இதோடைய தொடர்ச்சி நிறைய இருக்கு, எடுத்தா நிறைய போயிட்டு இருக்கும். இதுல பக்தி விருத்தி என்ன செய்யாதான்? அப்படின்னா என்ன பக்தி விருத்தி உண்டாகணும்? சில விஷயங்கள் நம்ம செய்யறதுனால நம்முடைய பக்தியே கெட்டு போயிடும். அப்ப அப்படிப்பட்டதை நம்ம செய்யக்கூடாது. பக்தி விருத்தின்னா பக்தி பெருகும், பக்தி விருத்தி பக்தி சுருக்கும். பக்தி சுருங்க கூடாது, பக்தி என்ன செய்யணும்? பெருகணும். அப்ப நான் இன்னது எடுத்துக்கிட்டா எனக்கு பக்தி இருக்கும். இப்போ நீங்க டீச்சர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டா தெரியும். இப்போ உடம்புக்கு விட்டமின் டின்னு என்ன சாப்பிடணும் அவங்க கொஞ்சம் சொல்லுவாங்க இல்லையா? என்னென்ன ஆகாரம் சாப்பிடு டாக்டர் சொல்லுவாங்க. அப்போ உடம்புக்கு என்ன தேவை, எனக்கு என்ன தேவை? விட்டமின் சி என்ன கேட்டு டாக்டர் சொல்லுவாங்க, நீங்க சி எல்லாம் சாப்பிடாதீங்க சார், புளிப்பு சாப்பிடாதீங்க, உங்களுக்கு தோலில் டி தேவை, வெயிலில் நில்லுங்க, டி முட்டை சாப்பிடுங்க, டி புரோட்டீன்லாம் சாப்பிடுங்கன்றார். அது சாப்பிட்டா தானே சரியாகும், கரெக்டு தானே? அப்போ நமக்கு என்ன தேவை? பக்தி விருத்தியை வாழ்ற, பக்தியை வாழ்றதுக்கு என்ன தேவை? அதே நம்ம எடுத்துக்கிடணும். நம்ம எழுந்து நிற்போமா? ஜெபம் பண்ண போகிறோம். எழுந்து நின்னோம். அடுத்த வாரம் நம்ம இதில் கண்டிப்பாக பண்ண போகிறோம்.
ஒரு மனுஷன் எதுக்கு படைக்கப்பட்டான், அவனுக்கு என்னெல்லாம் அதிகாரம் இருக்கு, எல்லாம் எவ்வளோ விஷயம் இருக்குங்க. மணிக்கணக்காக பேசலாம். உங்களுக்கு பொறுமை இருந்தால் சாயங்காலம் வரை நான் பேச சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் இப்போவே போதும் போதும், நாங்கள் ரொம்ப தெளிவாயிட்டோன்றீங்க. அப்போ அந்த ஊழியக்காரருடைய கதையை பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு. நீ நம்மளை எத்தனை பேர் இப்படி சிக்கியிருக்கோம் தெரியாது. ரொம்ப கவனமாக இருங்க. ஜவஹர்கிட்ட ஒரு ஃபோனும் வராது, ஒன்றுமே வராது. அல்லேலூயா. நீங்கள் தான் பண்ணணும். நீங்கள் பண்ணுனா உடனே ஆக்ஷன் எடுப்போம். நம்ம என்ன மேட்ரு அப்படி சொல்லணும்னா, எல்லாம் ஏமாற்று, வயிற்றுக்கு ஊழியம் செய்கிற மனுஷனுடைய நிலைமை. இவர் இன்னொரு வேலையும் பண்ணார். என்ன வேலை பண்ணிட்டார் தெரியுமா? காக்கா உட்கார்ந்து என்ன விழுந்தது? மாம்பழமா, பனம்பழம். பனம்பழம் அது எப்படிதான் இருக்கும்? பழுத்த உடனே அது பலம் இழந்திருக்கும். ஏதாவது லேசா ஏதாவது ஒன்று உட்காந்துட்டா விழுந்துடும். அப்போ அதுக்கு டைலாக் சொல்லுவாங்க, காக்கா உட்காந்து பனம்பழம் விழுந்த கதையா எல்லாம் இருக்கு அப்படி சொல்லுவாங்க இல்லையா? இதே மாதிரி இவர் ஒரு வேலை பண்ணார். அதையும் சொல்லிடுறேன், உங்களுக்கு அனுபவத்துக்கு இது யூஸா இருக்கும். அப்ப என்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு 20 வருஷம் இந்த ஊழியத்துல, 21 வருஷம் ஊழிய அனுபவம். அதுல 19 வருஷம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். அல்லேலூயா. எத்தனை வருஷம்? 19 வருஷம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை பேரை சந்திச்சிருப்போம், எத்தனை ஊழியர்ல பார்த்திருப்போம். கடவுள் மாடி நினைச்ச ஊழியர்லாம் உண்டு. அதான் சொல்றேன், இந்த மனுஷன் சொல்லியிருக்காரு, ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருக்கிறார். அந்த குடும்பம் நல்ல ஜெபம் பண்ணக்கூடிய குடும்பம். நல்லா கவனிங்க, அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. அப்போ இவங்க ஜெபம் பண்ற குடும்பம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபம் பண்றாங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஜெபத்தை கேட்காம இருப்பாரா? அப்படி இந்த ஐயா புதுசா போய் ஜெபம் பண்றாரு. காக்கா உட்கார்ந்தோன்னு என்ன விழுந்துட்டு இப்போ அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க. இவர் இந்த ஒரு லேடியை வச்சு எல்லாரும் சொல்லாண்டாரு. ஹாஸ்டல் வந்தோடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த பிரதர் வந்தோடனே எனக்கு, ஆல்ரெடி நீ ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்களாம்மா, அது நம்பிக்கை இல்லையா உனக்கு? ஆண்டவருக்கு அர்ப்பணம் செஞ்சிருக்கு இல்லையா? உனக்கு இவர் வந்தவொடனே கன்சீவ் ஆயிருப்ப, நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னே ஆயிருக்கலாம், அதுக்கு முன்னாடி ஆயிருக்கலாம், யாருக்கு தெரியும்? சரி, எப்படியோ நடந்துச்சு. அப்ப இவர் அந்த பேரை வாங்கிக்கிறாரு. நான் உட்காந்து ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் குழந்தைய கொடுத்தாரு. ஹல்லேலூயா. கன்சீவ் ஆயிருக்காங்க. இப்ப கன்சீவ் ஆயிருக்காங்க. இப்ப அந்த அம்மா என்ன பண்ற, நம்ம ஆளுங்க அதை விட அதிகம் இலவச விளம்பரம். ஐயா ஜெபம் பண்ணி எனக்கு குழந்தை வந்துட்டு ஊரெல்லாம் சொல்லி ஐயாவுக்கு 10 கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாரு. ஐயாவுக்கு இப்ப எலியாவுக்கு நிறைய வருமானம். என்ன வருமானம் சொல்லுங்க? எலியாவுக்கு எல்லாருக்கும் ஒரே மெசேஜ் ரிப்பீட், எலியாவுக்கு முதல்ல கொடு, ஒன்னு உன் பாத்திரத்தை நிரப்புவார். அந்த அம்மா பாத்திரத்தை வித்து ஏதாவது சாப்பிடலாம நிலைமையில இருக்காங்க. இந்த அம்மா சொல்றாரு, இந்த பிள்ளைய ஒரு அம்மா எடுத்து நல்லா வளர்த்து ஆளாக்கி இருக்காங்க. யார்? இந்த கன்சீவ் வயசுல பொண்ணு. அந்த அம்மா திடீர்னு மரித்து இறந்துட்டாங்க. இந்த ஊழியக்கார ஐயா ஐடியா கொடுத்துருக்காரு. இந்த அம்மா காலைல எழும்புறோன்னு யார்கிட்ட தான் ஐடியா கேட்குது, ஐயா நான் காலைல சாலை மீன் வைக்கவா, இல்லை சூற மீன் வைக்கிறதா, ரேஷன் அரிசியில் பொங்குறதா, எங்கள் கணவருக்கு சாப்பாடு கொடுக்கலாமா இல்லை விஷம் கொடுக்கலாமா? நீ அப்படியே பண்ணிடுற, விஷமே கொடுத்துறையா, குழம்புல போட்டு கொடுக்கவா இல்லை அப்படி. இந்த பாஸ்டர் இவர்கிட்ட கேட்டு தான் அந்த அம்மா எல்லாமே பண்ணுது. அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு கர்த்தர் சோதனை என்கிட்ட கேட்டு எதுவும் பண்றதில்ல. சுதந்திரவாளிகள். அல்லேலூயா. எல்லாம் பண்ணுற பிறகு எனக்கு போன் வரும், ஐயா மூக்கு உடைஞ்சு போச்சு, சரி பரவாயில்ல மூக்கை ஒட்டிக்கலாம். அல்லேலூயா. அங்க பிள்ளை கேட்டு தான் பண்றது. இப்ப இந்த அம்மா இதே மாதிரி ஒரு நாள் காலைல, என்ன வளர்த்த அந்த அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க இறந்து போயிட்டாங்க, நான் பார்க்க போலாமா ஐயா? நோ 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 நோ. கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் என்ன சொன்னாரு? பார்க்க போக கூடாது ஐயா. அவங்க என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கி நான் இந்த நிலைமைக்கு இருக்க காரணம் அவங்க தான். அவன் மரித்து இறந்ததுக்கு நான் போகாம இருக்க எப்படி? அவங்க என்ன ரொம்ப நேசிச்சவங்க. கர்த்தர் சொல்ற, நீ இந்த கண்டிஷன் நீ போக கூடாது. இது யாருடைய ஐதீகம் புரியுதா உங்களுக்கு? நீயும் போக கூடாது, உன் கணவரும் போக கூடாது. வெச்சார் பார் செக்கு. இப்ப இந்த அம்மாவுக்கு பல்ப் எரிஞ்சது இதுலதான். எந்த ஒரு ஊழியக்காரன் இப்படி சொல்லுவான்? இதுக்கு பிறகு இந்த அம்மா எனக்கே சொல்லுது, ரகசியத்தை உடைக்குது. கொஞ்சம் வெக்கப்பட்டு சொன்னாங்க, பரவாயில்ல சொன்னாங்க, அதனால தப்பிச்சாங்க. நான் சொன்னேன், அதுல வேற பயந்து, இந்த எலியாவுக்கு பணம் வந்தால் மிரட்டுறாரு சார், மிரட்டுறாரு பிரதர், இவர் பணம் அனுப்பலைன்னா இதான் பிரச்சனை எனக்கு ஆயிருமோ, பேங்க்ல தான் வித்து எடுத்து கொடு, ஒரு 10 லட்ச ரூபா போட்டு கொடு. போமா நீ, அவன் ஏமாத்திட்டு இருக்கான். எவ்வளவு கொடுத்தா அது வேற தெரியல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா எலியாவுக்கு கொடுத்தா என்ன கிடைக்கும்? நம்மளால என்ன சொல்லி வச்சிருக்காப்ல, உன் பாத்திரம் நிரம்பி பக்கத்து வீட்டு பாத்திரத்தை வாங்கி நிரப்பி வாடகை கொடுக்க காசு இல்லை பிரதர். எப்படி வரும்? யாருக்கு நீ கொடுத்த?
அது எலியாவுக்கு. எந்த எலியாவுக்கு? எலியாவுக்கு காகம் எல்லாம் கொடுக்கும். அல்லேலூயா. நீ ஏன் கொடுத்த? அப்போ வர்றது எலியாவா இல்லை எலியான்னு நீ பார்க்காதனால எலி என்ன செய்யணும்? வீட்டில் அடிச்சு கொல்லணும். அப்ப அந்த பிள்ளைய போக விடல. நீ வேணா ஒரு மனுஷனா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த பிள்ளைக்கு அறிவு எங்க போச்சுது? இவன் யாரு? நம்ம அப்பனா அப்பா அம்மாவா? யாரு? இப்பமா எனக்கு மனம் கண் திறக்கப்பட வேண்டாமா? என்னை பெற்று வளர்த்த ஒரு தாய்க்கு சமம் உள்ள ஒரு நபரை நான் பார்க்க கூடாதுன்னு சொல்லி இந்த அம்மா அப்படி பண்ணிச்சே, இது செய்யலாம்ட்டு இந்த அம்மாவுக்கு அறிவு எங்க போச்சு? அதுவும் பண்ணல. வெட்கம். பைபிளை தூக்கி என்ன பிரயோஜனம்? ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இதற்கெல்லாம் காரணம் இந்த வேத வெளிச்சம் இல்லாமையில் தானே. எப்படி அதை நம்ம எடுத்து வாசிக்கணும். அதான் சொல்றோம், யாருக்கு அடிமையாக கூடாது. இது ஊழியருக்கு அடிமை. இது யாருக்கு அடிமை? இதுதான் சொன்னேன், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எதுக்கும் அடிமைப்படக்கூடாது. எதுவும் பக்தி விருத்தியை உண்டு பண்ணாது. எதுவும் தகுதியாராது. கவனமா இருங்க. ஜெபம் பண்ணும். கண்களை மூடி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள பிதாவே, தர்மையான வேலையும் கூட ஒரு தேவ பிள்ளை எதை அனுபவிக்கணும், எதை அனுபவிக்க கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, தெளிந்த புத்தியுள்ளா இருக்கணும்னு சொல்றதுங்கிற காரியத்தை நம்ம தியானிச்சோம் ஆண்டவரே. இந்த நாள்லையும் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க. ஒரு விழிப்புணர்வை, ஒரு மோட்டிவேஷனை, ஒரு தெளிந்த புத்தியை கொடுக்க வைத்திரம். கோடான கோடி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்துங்க. தடைகள் எல்லாம் நீங்களாக்குங்க. கர்த்தருடைய மகிமை பிள்ளைகளுக்கு வெளிப்படட்டும். தொடர்ந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஏமாறாதபடிக்கு, எந்த ஒரு சிக்கலையும் சிக்காதபடிக்கு என் தேவன் பாதுகாத்து அருள வேண்டுமே என்று ஜெபிக்கிறோம்ப்பா. கிருபையை நடத்துங்கப்பா. வியாதியோடு உள்ளவர்கள் உண்டு, பிரச்சனைகளோடு உள்ளவர் உண்டு, போராட்டங்களோடு உள்ளவர் உண்டு. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடுவீராக. உங்களுடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குவேன்னு சொன்ன வார்த்தையின்படி பிள்ளை சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க. குழப்பங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைங்க சுவாமி. பெரிய அற்புதம் செய்யுங்க. குடும்பங்கள்லாம் செழிக்கட்டும், வீடு கட்டப்படட்டும், குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். அற்புதங்களை அடையாளங்களை செய்து நீர் அதிசயங்களை காண பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படி செய்கிறமைக்கா நன்றி. தொடர்ந்து வழி நடத்தும். இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுமாட்டவரே. நாளை தினத்தில் நடக்கிற ஜெபங்களை எல்லாம் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பிள்ளைகள் எல்லாவற்றிலையும் கலந்து கொள்ள கருத கிருபை கொடுங்கப்பா. வேத வாசிக்க கிருபை கொடுங்கப்பா. இந்த தடைகளை உடைத்து, அந்த பிசாசின் தந்திரங்களை உடைத்து, காலையில் எழும்பி வந்து உட்கார்ந்து வார்த்தையை கேட்க, ஆண்டவரை வாசிக்க பிள்ளைகளுக்கு கிருபை அளிப்பீராக என்று ஜெபிக்கிறப்பா. சாயங்காலமான உம்முடைய வார்த்தையை கேட்க அதற்கும் உதவி செய்யுங்கப்பா. பிறருக்காக ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா. கிருபையை நடத்தி ஆசீர்வதி. திருக்கரங்களை தாழ்த்துகிறோம், பொறுப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடுநிலை நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் நின்ற வண்ணமாக நம்ம